ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பூஸ் வைப். நான் தான் உங்கள் பூ. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எப்படி லேஷ் கிளஸ்டர்ஸ் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி லேஷ் கிளஸ்டர்ஸ் வாங்கிக்கணும். வந்து ஆன்லைனில் கிடைக்கும். அண்ட் அது கூட ஒரு ஐலாஷ் க்ளூ வாங்கிக்கணும். அண்ட் ஒரு ட்வீசர், ஸ்பூலி அண்ட் லேஷ் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் லேஷை வந்து நீங்கள் கேர்ள் பண்ணிக்கணும். ஸோ இப்படி லைக் நார்மலாக இருக்கிற லேஷஸ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருந்துச்சுன்னா உங்கள் லேஷ் கிளஸ்டர் ஈஸியாக போட முடியும். ஸோ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது வந்து கேர்ள் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஐ லேஷஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது, இது அப்படியே நார்மலாக இருக்குது. இப்போ இந்த ஐஸும் நான் கேர்ள் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி வைக்கணும். ஸோ கேர்ள் ஆயிரும். இன்றைக்கி வந்து எனக்கு ஜஸ்ட் நார்மலாக பண்ணோன்னு இருக்குது, நேச்சுரலாக தெரியறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 11லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஐஸோட எண்ட்லேருந்து இன்னுக்கு போகிறேன். லேஷ் கிளஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. பட் இட்ஸ் நத்திங். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற லேஷை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளூவில் வந்து நான் டிப் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளூவில் டிப் பண்ணிவிட்டு நான் மேலே லைட்டாக பார்த்துட்டு, ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது 11. அப்புறம் நான் 10 எடுத்துகிட்டு க்ளூவில் டிப் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஸோ ஃபர்ஸ்ட் லேஷ் கிளஸ்டர் இங்கே முடியுது. ஸோ முடியறதுக்கு பக்கத்துலேயே தான் நான் வைக்க போகிறேன். நான் கேப் கொடுக்க மாட்டேன். ஸோ அது ரியலிஸ்டிக்காக தெரியணும்னு சொல்லிட்டு ஓகே. நான் ஸோ இப்போ 11 and 10 வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 9 வைக்க போகிறேன். அண்ட் as I said, நீங்கள் வந்து கேப் இல்லாமல் தான் வைக்கணும். அப்போ தான் இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ 9 வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு 9 வைக்க போகிறேன். நான் யூஸ்வலி வந்து 4 or 5 கிளஸ்டர்ஸ் தான் வைப்பேன். சில பேர் வந்து 6 or 7 கூட வைப்பாங்க. யூஸ்வலி 8 கூட சில பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேஷ் மேப் எவ்வளோ கிளஸ்டர்ஸ் வைக்கிறோம் இதெல்லாம் வந்து டோட்டலி உங்களோட ஐ ஷேப் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இட் சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த லேஷ் மேப் வந்து யூஸ்வலி உங்களோட லைக்கிங்க்கு பொறுத்த மாதிரி தான் வைப்பாங்க எல்லாருமே. ஸோ நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக வைப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் யூஸ்வலி 16, 15, 14, 12 அப்படி தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து 11, 10, 9 வச்சுருக்கேன். நான் ஒரு ஐஃபெல்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது இதே மாதிரி நான் இங்கே வந்து 11, 10, 9 வைக்க போகிறேன். நான் ஆஃப் கேமராவில் போய் வச்சுட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் லுக்கை காட்டுறேன். 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிப் லேஷஸ் வைக்க வராதுன்னா இப்போ சில பேர்த்துக்கு ஸ்ட்ரிப் லேஷஸ் செட் ஆகாது. ஸோ எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸில் எனக்கு டெய்லி லைஃப் அப்படி இருந்தால் நான் இந்த ஸ்ட்ரிப் லேஷஸ் வச்சுப்பேன். இந்த லேஷ் கிளஸ்டர்ஸ் வச்சுப்பேன் ஸ்ட்ரிப் லேஷஸ்க்கு பதிலாக. இதான் என்னோடய லேஷ் கிளஸ்டர் டுட்டோரியல். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னும் நிறைய இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பூஸ் வைபை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.